சார் வணக்கம் சார். சார் 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி இருந்ததுங்க சார்? அது நல்லா இருந்ததுனால தானே இன்னைக்கு அத்தனை கட்சிக்காரர்களும் வந்து கூட்டணிக்கு உள்ள வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு கூட்டணியை பத்தி பேசுறது வந்துட்டாங்க. முஸ்லீம் லீக்காரர்கள் சொல்றாங்க, இடஒதுக்கீடை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, இடம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நாங்க திமுகவோட தான் இருப்போம்ன்றாங்க. அது மாதிரி தானே அதே தான் திருமாவளவன் அவர்களும் அவர் பேசின பேச்சுலையும் நான் கேட்டேன். நானே இருந்து கேட்டேன். எங்களுக்கு இடங்கிறது முக்கியமே கிடையாது. ஒரு எம்எல்ஏ எம்பி பதவி எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு கொடுக்கப்படுகிற அனுமதி சீட்டா தான் பாக்குறேன் ஒழிய அதை வச்சு நான் அரசியல் செய்ய விரும்பல. எனக்கு முக்கியம் வந்து என்னுடைய இனத்துக்கு சமூக நீதி கிடைக்கணுங்கிறதுக்கு போராடுறேன். இந்த சீட்டு கிடைச்சதுன்னா அந்த கோட்டை அங்கேயும் பேசுறதுக்கு முடியுங்கிறதுக்கு தான் பாக்குறோம். ஒரு சீட்டு குறைச்சதுனால கூட்டணி விட்டு போறதா, ஒரு சீட்டுக்கு அதிகமாக கொடுத்தாலும் சேர்றதாங்கிற கதையெல்லாம் என்கிட்ட கிடையாது. அது மாதிரி திமுக கூட்டணியில அந்த காம்ப்ரமைஸுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப காங்கிரஸை பத்தி எவ்வளவோ பேசிக்கிட்டு நாளைக்கு அவங்க கிட்ட பேசுறதா சொல்றாங்க. என்ன பேச போறாங்கன்னு தெரியல. ஆனா கடைசியா முடிகிற வரையிலும் நம்ம இதெல்லாம் கையை கோத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆளாளுக்கு எவ்வளவு சீட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. திமுக எவ்வளவு சீட்டு எடுத்துக்க போது, எவ்வளவு சீட்டை கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்கணும். அதெல்லாம் இருக்குது. அது ஆக அவங்க கூட்டணியில இருந்து யாரும் வெளியே விலகி அந்த பக்கம் போகலையே. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க தான் இவர்கிட்ட வந்திருக்காங்க. அதுதான் 5 ஆண்டு காலத்துக்கு கிடைச்சிருக்கிற சர்டிபிகேட், நற்சான்று. 5 ஆண்டு கால ஆட்சியில உங்களுக்கு பிடிச்ச திட்டம்னா எதுங்க சார்? ஏதோ அந்த வீடு தேடி மருத்துவம்லாம் நல்லா இருந்தது. ஆனா சரியா இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு தெரியல. முதியோர்களுக்காக ஒரு மருத்துவமனைக்கு கிண்டியில ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இருந்த மருத்துவமனையை பெருசாக்கியிருக்காங்க. அது நல்ல பயன்படுத்துன்றாங்க. நான் கேட்ட அளவுல மக்கள் அங்க போனா ஒரு பெரிய நர்சிங் ஒரு காஸ்ட்லியான ஒரு பெரிய அதாவது அதாவது ரொம்ப கட்டண உயர்வு, மிக மிக அதிகமான கட்டண உயர்வு கொண்டு இருக்கிற ஒரு மல்டி நேஷனல் இது நர்சிங்கை விட அதுக்கு சமமா அங்க வந்து வைத்தியம் எல்லாம் கிடைக்குது அப்படின்றாங்க. முற்றிலும் இலவசமா கிடைக்குதுங்கிறாங்க. அதுவுமே ஒரு நல்ல செயலா தெரியுது. அதே மாதிரி மெட்ரோ ரயில வந்து நல்லா பெருசா வந்துகிட்டே இருக்கு. அது வந்து எதிர்காலத்துக்கு அந்த பயணங்கள்லாம் பெருசா இருக்கும். ஆனா இன்னொன்னு மைண்ட்ல வச்சுக்கணும், இந்த ஏஐ எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்த வேலைங்கிறதெல்லாம் வந்ததுக்கு பிறகு போக்குவரத்து இவ்வளவு தேவைப்படுமாங்க, 10 வருஷம் கழிச்சு தேவைப்படுமாங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மெட்ரோ ரயில் மிக அற்புதமா பல இடங்களை கவர் பண்றாங்க. ஏன்னா நான் காலையில நான் வந்து 30 கிலோமீட்டர் நான் சென்னை சுத்தி போயிட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் இருந்து ஒரு ட்ரெயின் வருது, இந்த பக்கம் இருந்து ஒரு தண்டவாளம் போகுது, இந்த பக்கம் ஏறத்தாழ முடிக்கிற தருவாயில இருக்கு. அதெல்லாம் முடிச்சாங்கன்னா எங்கேயோ போடும். நிறைய செய்யறாங்க. அதே சமயத்துல இலவசங்கள் வந்து எனக்கு மனசுக்குள்ள இருக்கிற ஒரே கவலை என்னன்னா, மிக அதிகமான இலவசங்களை அவர் அறிவிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்கிறது என்னுடைய மனசுக்குள்ள. ஆனா அதுக்கும் நல்ல வரவேற்பு தானே சார். மகளிர் யார் சும்மா கொடுத்தா யாரும் வேணாம். சும்மா கொடுக்கறது என்னைக்குமே தப்புங்கிறது என்னுடைய. உழைக்கணும். ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும், கிடைக்கணும்னாக்கா அதுக்காக கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டாதான் அந்த பொருளுக்கு மரியாதை. ஒரு தனி மனிதனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் அப்படி செயலாற்றினார்னு நினைக்கிறீங்க? ஐயா, எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கோங்க, அரசியலுங்கிறத கூட்டு முயற்சி தான். உங்களுடைய அதிகாரிகளை நீங்க சரியான முறையில வேலை வாங்கலைன்னாக்கா உங்க அரசாங்கம் கவுந்துடும். அவ்வளவுதான். அதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, கலைஞர் அளவுக்கு வந்து அதிகாரிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருந்தவங்களை யாரும் பார்க்க முடியாது. அவர் அந்த அளவுக்கு அதிகாரிகளை வேலை வாங்கிட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு நான் பாக்குறது இப்ப ஸ்டாலினை பாக்குறேன். அந்த அளவுக்கு அதிமுகவில் வந்து அவங்க வந்து பாப்புலரா இருந்தாங்கிறதுனாலதான் அவங்க எம்ஜிஆர் வந்து இது முதல்ல சொன்னேன், சிஏஜி அறிக்கை வந்து ஒரு வளர்ச்சி திட்டம் கூட அவர் போடல. அவருடைய காலத்துல என்ன ஜெயலலிதா ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், என்ன வளர்ச்சி திட்டங்கள் வந்தாங்க, என்ன தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாங்க, என்ன வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணாங்க, என்ன எத்தனை கல்லூரிகளை கட்டினாங்க, என்ன இருக்குது எடுத்து பாருங்க. கலைஞர் கட்ட அது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் பேரை போட்டுக்கிச்சு. கலைஞர் வச்ச தீரன் சின்னமலை இதுல வந்து தான் பேரை போட்டுக்கிச்சு. இப்படிதான் பண்ணிச்ச ஒழிய அவர் கட்டின சட்டமன்ற கட்டடத்தை வந்து ஆஸ்பத்திரியா மாட்டுச்சு. இதை தவிர அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு? பெரிய நம்மளுக்கு ஒரு நினைவு சின்னம்னு எடுத்தாக்கா மதுரை வயல் துறைமுகத்தை இதுக்காக போட்ட அந்த தூண்கள் அப்படியே நிக்குது.
முடிச்சிருந்தா எவ்வளவு பெரிய இது மதுரை வாயில இருந்து துறைமுகத்துக்கு நேரா எங்கேயும் இறங்காம அப்படியே போயிருந்தாக்கா போக்குவரத்தும் வர்த்தகமும் எவ்வளவு பெருசா வந்திருக்கு. எல்லாத்தையும் நிறுத்திச்சு இல்லை கலைஞர் பண்ணாருங்கிறதுக்காக. அந்த வேலையை வாங்குறாரு. இப்போ வந்து மெட்ரோ ரயில் போற வேகத்தை பாக்குறாரு. போட்டு தினசரி ஏதோ ஒன்று புதுசு புதுசா ஆட் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஷன் வந்துருந்து திடீர்னு பார்த்தா எலக்ட்ரிபிகேஷன் நடக்குது, திடீர்னு பார்த்தா அதில் சோதனை ஓட்டம் ஓடுது, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வேலை வாங்கறதுக்கு அவருக்கு தெரியுது. அதிகாரிகளை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சு நீங்க அவங்கள நல்லபடியா வச்சுட்டீங்கன்னாக்கா அவங்க நல்லா உழைச்சாங்க, கை கொடுத்தாங்கன்னா என்ன வேணாலும் சாதிக்கலாங்கிறதுக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி இன்னைக்கு உதாரணமா. கலைஞரை நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் ஆட்சியை பார்த்திருப்பீங்க, அவருடைய செயல்பாட்டை பார்த்திருப்பீங்க. ஸ்டாலின் எப்படி இருக்கு? கலைஞர் வந்து அஸ்திவாரத்துல ஆரம்பிக்கிறார். அப்பதான் பள்ளம் தோண்டி அஸ்திவாரம் போடுறாரு திராவிட இயக்கங்களுக்கு. அஸ்திவாரம் போட்டு ஒரு மாடி கட்டினாரு. இவர் அதுக்கு மேல பல மாடி கட்டடங்களை கட்டி எழுப்பிக்கிறார். அடித்தளம் அமைச்சது அஸ்திவாரத்துக்கான பள்ளத்தை தோண்டது அண்ணா. அதுல அஸ்திவாரம் போட்டு அதுல ஒரு அளவுக்கு செவரு எழுப்பி கட்டடத்துக்கு ஆரம்பிச்சது கலைஞர். அது வந்து மல்டி பல மாடி கட்டடமா மாத்தி பெரிய பயங்கரமான ஒரு மாளிகை மாதிரி கட்டி பல்நோக்கு திட்டங்களுக்கு செயல்படுகின்ற இதெல்லாம் கொண்டு அலுவலகமா மாத்தின சாமர்த்தியம் வந்து ஸ்டாலின். இப்படிதான் அந்த வளர்ச்சியை நீங்க பார்க்கணும். அந்த கொள்கை உறுதியில எப்படி இருக்காருன்னு பாக்குறீங்க சார் ஸ்டாலின்? அது வந்து காங்கிரஸ்காரர்கள் வந்து ஏதோ பேசுனாங்க, இது அது இதுன்னு சொன்னாங்க. ஒரே வரியில சொன்னார், ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு இருந்தா இல்லாட்டி போனார். அந்த கொள்கை உறுதி இருக்குன்னு. பாஜகவுக்கு எதிரான அந்த போர் கலைஞர் மாதிரியே இருக்கா? கலைஞர் கேஸ் போட்டு நிறுத்துறாருங்க. இப்ப சந்திரசேகர் ராவ வந்து கவர்னருக்கு அகேன்ஸ்டா நின்னாரு, தெலுங்கானா முதல்வர். இவரு நின்னாரு. தெலுங்கானா முதல்வர் வந்து அவர் ஆட்சியில இருக்கிறவர் வந்து அந்த கவர்னருக்கு அதிகாரம் இல்லாம போங்க ஒழிய அடுத்த அப்படி வரவங்க கவர்னர் உள்ள கூப்பிட்டுக்கலாம். ஆனா ஸ்டாலின் அப்படி பண்ணீங்க. கோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிவிட்டாரு. கவர்னர் இன்னைக்கு ஆர்.என். ரவி என்ன ஆனாருன்னு யாருக்கு தெரியும்? அவர் எங்க போனாரு, என்ன ஆனாரு யாருக்கா? பொது நிகழ்ச்சிகள் எதிரியாவது அவர் கலந்துக்கிறாரா? என்ன கேவலம்னாக்கா, பட்டம் கொடுக்கும்போது ஒரு பட்டம் கொடுத்தா அவங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு போற கேவலம் எல்லாம் இவருக்கு தான் நடந்தது. அந்த அளவுக்கு அவர் நெகட்டிவா பண்ணி விட்டார். கொள்கை உறுதி இருக்குது இல்லை. மத்திய அரசாங்கத்தை ஏற்றுக்கிட்டு நிற்கிறாரு. ஒரு கவர்னர் ஏற்றுக்கிட்டு நிற்கிறது சும்மா விஷயமா? ஜெயலலிதா வந்து சென்னாரெட்டிகிட்ட முறைச்சாங்க. ஒரு சென்னையில மழை வந்து புயல்லாம் அடிச்ச போது இந்த அம்மா எங்கேயோ போயிடுச்சு, எங்க போனாங்க இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சென்னாரெட்டி சத்தம் போட்டார். அடுத்த செகண்ட் ஓடி வந்துருச்சு பயந்து. அது மாதிரி ஸ்டாலின் அவரால் ஆர்.என். வேலை பண்ண முடியும். சட்டபூர்வமாவே கவர்னருடைய அதிகாரத்தை குறைச்சிக்கிட்டே வந்துட்டார். அதுதானே இப்ப ஸ்டாலின் மேல இருக்கிற பிரச்சனையே. அதுதான் ஒரு தற்காலிகமான முடிவுகளுக்கு அவர் போகல, நிரந்தர தீர்வுகளை கொண்டு வந்துட்டார். மாநில சுயாட்சி இதெல்லாம் இருக்குல்ல. இன்னமும் பாஜக அங்க சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா ஸ்டாலின் காலத்திலையும்? புரியல. இன்னமும் பாஜக ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திலயும் இங்க அரசியல் செய்ய சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா? அவங்களுடைய அரசியல் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அவங்க ஒன்றும் செய்யாம சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. திருப்பரங்குன்றத்தை ட்ரை பண்ணாங்க, சரியா வரல. ஏதோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பல்வேறு வகையான எதிர்ப்புகள் அவங்களுக்கு பார்லிமெண்ட்லயே வந்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா கமலஹாசனுடைய பேச்சு வந்து அவங்கள ஆட்டம் காட்டிடுச்சு. பிச்சை எடுக்கிறது அந்த இந்தியில போய் பிச்சை எடுக்கிறாரு. சாமி அன்னைக்கு கீழே உட்காந்துட்டார். முடிஞ்சு போச்சு. எதிர்பாராத குவார்டர்ஸ்ல இருந்து திராவிட இயக்கத்துக்கு வந்த சப்போர்ட் அவங்க எதிர்பார்க்கல. அதெல்லாம் ஒரு கமலஹாசன் வந்து கட்சிக்குள்ளார கொண்டு அவர் தன்னுடைய இதில் டெல்லிக்கு அமைச்சது ஸ்டாலினுடைய ராஜதந்திரத்துல ஒரு உச்சமாவே நான் பாக்குறேன். கமலுங்கிறதும் திராவிட இயக்கத்துக்கு எடுத்ததும் ஒரு பெரிய ஒரு இதா தான் நினைக்கிறேன். அவருடைய கன்னி பேச்சு எங்களை போன்ற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பெரிய இதா. நம்ம என்ன பேசணும்னு நினைச்சோமோ, என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அது பூரா அவர் சொன்னார். சிலர் சொல்றாங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு காரணம் எதிர்கட்சிகள் பலவீனமா இருக்கு, அதனாலதான் அவங்க ஸ்ட்ராங். உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் ஈக்குவலா நிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையே.
ஜெயலலிதா அந்த காலத்துல சொன்னாங்க கண்ணு கெட்ட தூரம் எதிர்கட்சியை காணாங்க. உண்மையில பார்த்தா இன்னைக்கு ஸ்டாலினுக்கு தான் அது உண்மை நடந்தது. கண்ணு கெட்ட தூரம் எதிர்கட்சியை காணாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கு. அதுவும் ஒரு உண்மை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எதிர்கட்சிகள் பலவீனப்பட்டு கிடக்குது. பாஜகங்கிற ஒரு ராட்சசனை பார்த்து மக்கள் பூரா பயப்படுறாங்க. அது வந்துடக்கூடாதுங்கிறது. ஸ்டாலினே சும்மா இருந்தா கூட மக்கள் எப்படியாவது அதை ஒழிச்சுக்கட்டுன்னு அவங்களே கையை பிடிச்சி கூட்டு போவாங்க. அந்த அளவுக்கு பாஜக ஒரு நெகட்டிவா. தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்ததுன்னா பாஜகவுக்கு இந்தியா பூராவிலுமே சைபர் தான். அதுல எந்த சந்தேகமும். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு இடத்துல கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்தது. முதல் முறை அரசியலுக்கு வந்த உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் எட்டி பணியாற்றி இருக்கா. அவருடைய செயல்பாடு எப்படி சார் இருந்தது? அவரு சைட்ல போயிட்டு இருக்காரு. அவர் மேல குறை சொல்லி எந்த இதுவும் பண்ணலையே. வாரிசு அரசியலுங்கிறத தவிர அவர் மேல என்ன பண்ணி சொல்றீங்க நீங்க பாக்கலாம். இந்த விஷயத்துல ஒரு கோட்டை விட்டார், இந்த விஷயத்துல முட்டாள்தனமா நடந்துக்கிட்டார், இந்த விஷயத்துல செய்ய வேண்டியதை செய்யல அப்படின்னு ஏதாவது அவரை பத்தி விமர்சனம் வருதா பாத்தீங்களா? வாரிசு அரசியலுங்கிறத தவிர அவருக்கு மேல என்ன குற்றச்சாட்டு இருக்குது? நல்லாவே போயிட்டு இருக்காரு, அருமையா போயிட்டு இருக்காரு. உங்ககிட்ட யாராவது சொல்லுவாங்கல்ல சார் ஆட்சியை பத்தி, உங்களோட ரிவ்யூ எல்லாம் எப்படி வந்தது? ரிவ்யூல என்ன சொல்றாங்கன்னா மக்கள் மத்தியில சில அதிருப்தி எல்லாம் இருக்குதுன்றாங்க. அது சொல்லத்தான் செய்வாங்க, ஒரு பயத்துல சொல்றது, அது சொல்லத்தான் செய்வாங்க. எல்லாரும் 100க்கு 100 எல்லாரும் சரியா வந்துருவாங்களா இப்படி? முந்தா நாள் கூட என்னுடைய நண்பர் அவர் திமுகவில் ரொம்ப தீவிரமானவர், அவரே சொல்றாரு இந்த சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தாக்கா கொஞ்சம் சரியா வராது போல இருக்கு அப்படின்னாரு. அது பயத்துல சொல்றது. அது மாதிரி இது இருக்குது. மற்றபடி கமெண்ட்ஸ் எல்லாம் நானே தான் கமெண்ட் அடிச்சேன். பெண்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா ஆண்கள் என்னையா பண்றதுன்னு கேட்டேன். அவங்க கூட்டத்திலேயே கேட்டேன். அது பெருசா போச்சு. ஆண்களையும் கவனிக்கிறது ஸ்டாலின் ஆட்சியில் நமக்கு இருக்கிற ஒரே மனக்குறை என்னன்னா ஆண்களுக்கு ஒரு அளவுக்கு செய்யணுங்கிறது இருக்கு. மற்றபடி அதிருப்தியை கடந்து பெரிய அளவுல நல்ல பேர் தான் இருக்கு. அதிருப்தி இருக்கும், ஒரு ஆளைய கவுத்துற அளவுக்கு அதிருப்தி இல்லை. அதிருப்தி இல்லாம யாருமே இருக்க முடியாது. கட்ட பொண்டாட்டியில இருந்து பெத்த பிள்ளையில இருந்து அத்தனை பத்து மேல ஒரு லேசான அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரியான ஒரு லேசான அதிருப்தி இருக்குது. ஆளை துரத்துடா போதும், ஆண்டது போதும், ஆளை அடிச்சு துரத்துடான்ற மாதிரியான அதிருப்தி இல்லைங்கிறது தான் உண்மை. இதுல இன்னொரு விஷயம், மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டுகள் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாரு. இதுல சில குறைபாடுகள் விமர்சனங்கள் அப்படின்னு வைக்கிறப்போ நிறைய கடன் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி 5 லட்சம் கோடி தான் வாங்கினாரு, இவங்க 10 லட்சம் கோடி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்றது. கடன் வாங்குறதுங்கிறது வளர்ச்சிக்கு அறிகுறிங்க. இப்ப நீங்களும் நானும் போனா கேட்டா கடன் கொடுத்துருவாங்களா? ஒருத்தங்கிட்ட போய் கடன் கேட்கறோம், திருப்பி கட்டுறதுக்கு உனக்கு யோகிதா இருக்குதான்னு கேட்கறோம். இல்லைன்னா நம்ம கடன் கொடுக்க மாட்டாங்க. நிறைய கடன் வாங்குறாருனாக்கா அதுக்கு திருப்பி கட்டுவாருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவ்வளவு கடன் வந்துருக்குது. அதுவே பெரிய வளர்ச்சிக்கு அடையாளம் இல்லை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்த குறைபாடு என்ன தெரியுமில்ல? ஒன்றிய அரசியல இருந்து வந்த பணத்தை எல்லாம் அவர் செலவு பண்ண அவன் பத்திரமா வச்சுக்கிட்டார். வருஷ கடைசின்னு சொல்லும்போது நீங்க கொடுத்த பணத்தை நான் பத்திரமாக வங்கியில் வைத்திருக்கேன். அப்பதான் சிரிச்சாங்க. என்ன ஆளு, இதை வச்சு மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யறதுக்கு காசு கொடுத்தா அதை செலவு பண்ண பத்திரமா ஊட்ட வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அறிவுல தான் அவர் காட்சி நடத்தினாரு. கடனே வாங்காம நடத்தினாரு. கடன் வாங்கலன்னா என்ன அர்த்தம்? ஒரு வளர்ச்சி திட்டம் ஒரு வேலையும் நீ செய்யல. நீங்க உலகத்துல இருக்கிற பில்கேட்ஸ் எல்லாம் கடன் இல்லாம இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கடன் வாங்குறதுக்கு தகுதி வேணும். கடன் கொடுக்கற சும்மா கொடுத்துட மாட்டான். உங்களுக்கு திருப்பி கட்டுறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் கடன் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னாக்கா அவ்வளவு நம்பிக்கை ஸ்டாலின் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவங்களால திருப்பி செலுத்த முடியுங்கிற நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார்.